உலகெங்கும் உள்ள ஜோதிட அன்பர்களுக்கு மோசஸின் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த ஆங்கில புத்தாண்டு பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை ரோகிணி நட்சத்திரம் பிறக்குது. ஸோ இந்த புத்தாண்டு எப்படி இருக்கும் அப்படின்றத சும்மா ஒரு அனலைஸ் பண்ணுவோம். ஏன்னா இந்த புத்தாண்டு பார்த்தீங்கன்னா 1/1/2026 இது மொத்த கூட்டுத்தொகை பார்த்தீங்கன்னு வச்சுக்கிங்களேன் 3ஆம் நம்பர். ஸோ இந்த வருடத்தோடைய கூட்டுத்தொகை பார்த்தீங்கன்னு வச்சுக்கிங்களேன் 1ஆம் நம்பர் 10 சூரியனோட ஆதிக்கம். இந்த வருடம் வந்து சூரியனோட ஆதிக்கத்திலும் குருவோட தன்மையிலும் இருக்குது. ஏன்னா இந்த 2 கிரகமே பார்த்தீங்கன்னா மிகுந்த வலிமையான கிரகங்கள். ஒன்று ஆன்மீகத்தில் மிக உச்சமானது, இன்னொன்று பார்த்தீங்கன்னா அரசியலில் உச்சம். ஸோ அப்போ இந்த அரசியலுக்கும் ஆன்மீகத்துக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு போட்டி என்பது இருக்கும். அதே போல் என்னென்னாக்கா ஆன்மீக அரசியல் என்பதும் இந்த காலகட்டத்தில் மக்கள்கிட்ட வந்து கொஞ்சம் சிறப்பாக இருக்கும்னு சொல்ல முடியும். அந்த ஆன்மீகத்தால் நிறைய பிரச்சனைகளும் அரசாங்கத்துக்கு இருக்கும். ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களில் நிறைய குழப்பங்கள், தேவையற்ற பிரச்சனைகளும் இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். ஏன்னா ரோகிணி நட்சத்திரம் சந்திரனோட நட்சத்திரம் சுயசாரத்தில் இந்த வருடம் பிறப்பதனால விவசாயம் என்பது இந்த காலகட்டத்தில் ரொம்ப சிறப்பாக இருக்கும்னு சொல்ல முடியும். விவசாயம் மிக சிறப்பாக இருக்கும். குறிப்பாக என்னென்னாக்கா குழந்தைகளோட நலனை பேணி காப்பதற்காக இல்லை குழந்தைகளோட வெல்ஃபேருக்காக புதிய சட்டங்கள் எல்லாமே வரும். இந்த காலகட்டத்தில் என்னென்னாக்கா அரசாங்கத்தில் பார்த்தீங்கன்னா அதுவும் என்ன மத்திய மாநில அரசாங்கம் இரண்டும் ஒன்று இணைந்து குழந்தைகளுடைய மேம்பாட்டுக்காக ஏதாவது ஸ்கீம்ஸு குழந்தைகள் ஏற்கனவே ஜெயலலிதா அம்மா பீரியடில் தொட்டில் குழந்தை திட்டம் மாதிரி இந்த காலகட்டத்தில் குழந்தைகள் எதிர்கால நலன் பாதுகாப்புக்காக சில சட்டங்களை உருவாக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா காஸ்மெட்டிக் திங்ஸில் ஏதாவது ஒரு பிரச்சனைகளை சந்திச்சு காஸ்மெட்டிக் திங்ஸ்க்கு ஒரு ரெகுலேட்டர் ஆக்ட் ஏதாவது வரும். ஏன்னா நிறைய பார்த்தீங்கன்னா இந்த ரசாயன கலப்பால் நிறைய பிரச்சனைகளை உருவாக்கக்கூடிய, அதனால என்னன்னாக்கா நிறைய பேருக்கு இந்த இம்யூனிட்டி டெஃபிஷியன்சி வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ரசாயன கலப்பால் நிறைய பாடியில் பார்த்தீங்கன்னா விஷத்தன்மைகள் வந்து அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு. அதனால என்னன்னாக்கா இந்த காலகட்டத்தில் காஸ்மெட்டிக் திங்ஸில் கொஞ்சம் கவனம் தேவை. மருந்து சார்ந்த விஷயத்தில் அந்த ரசாயன கலப்புகள் அதிகமாக அந்த விஷத்தன்மை, அதாவது குறிப்பாக என்னன்னாக்கா அந்த ஹியூமினிட்டி சார்ந்த விஷயம் சொல்லுவாங்களா, ஊட்டச்சத்து மருந்துகள் இல்லை நமக்கு இம்யூனிட்டி அதிகமாக்கக்கூடிய விஷயங்களில் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு ரசாயன கலப்பால் சில பாதிப்புகள் எல்லாமே உருவாகும். அதனால் அதை ரெகுலேட்டர் பண்ணக்கூடிய சில விஷயங்கள் குறிப்பாக தமிழ்நாட்டில் கண்டிப்பாக இந்த மருந்து கட்டுப்பாட்டுக்காக ஒரு வாரியம் இல்லை அதுக்கான ஒரு சிறப்பு விஷயங்கள் அமைவதற்கான வாய்ப்பு இருக்குது. மேலும் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் என்னன்னாக்கா ஏதாவது ஒரு ரயில் விபத்துக்கள் மாதத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஏப்ரல் மே மாதத்தில் ஏதாவது ஒரு ரயில் விபத்துக்கள் சந்திக்கிற வாய்ப்பு இருக்குது. ஸோ ட்ரெயினில் ஏதாவது ஒரு எலக்ட்ரிக்கல் ஃபயர் ஆக்சிடென்ட் இந்த மாதிரி ஏதாவது ஒரு நிகழ்வு வந்து இந்த காலகட்டத்தில் நடக்கும். அதனால் என்னென்னாக்கா ரயில்வே துறை இப்போவே வந்து அதுக்கான ஒரு முன்னெச்சரிக்கை. ஏன்னா அதிவேகமாக அதுவும் என்னென்னாக்கா அதிவேகமாக பயணிக்கக்கூடிய ரயிலில் தான் அந்த விபத்து என்பது ஏற்படும். ஸோ மேலும் என்னென்னாக்கா நிறைய இந்த காலத்தில் பிஸ்னஸ் முதலீடுகள் வரும். நிறைய பேர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. புதிய தொழில் முனைவோர் அதிகமாகுவாங்க இந்த காலகட்டத்தில். நிறைய பேர் எனக்கு தொழில் முனைவோர் பட்டியல்னா நிறைய பேர் வேலைக்கு போயிட்டு இருந்த காலத்திலும் நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணலாமான்ற எண்ணங்கள் வந்து இந்த காலகட்டத்தில் அதிகமாக இருக்கும்னு சொல்ல முடியும். தங்கம் வந்து விலை வந்து குறையவே குறையாது, விலை வந்து ஏறிக்கிட்டே தான். ஏன்னா தங்கத்தின் விலை ஏறுமுகமாக தான் இருக்கும். ஸோ அது கிரகங்களை காட்டிலும் என்னன்னாக்கா அது வந்து கமாடிட்டிக்குள்ளே போனதில் தங்கம் விலை ஏற்றம் தான் இருக்கும். ஸோ அதனால் தங்கத்தின் மேலே மக்களுக்கு ஈர்ப்பும் அதிகமாக தான் இருக்கும். ரியல் எஸ்டேட் துறை வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும். ரியல் எஸ்டேட் துறையில் வந்து மத்திய மாநில அரசுகளுமே அதில் இருக்கக்கூடிய அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை வந்து கொஞ்சம் குறைத்து இந்த கட்டுமான துறை ரியல் எஸ்டேட் துறையில் வந்து ஒரு வளர்ச்சியான ஒரு பாதை என்பது இருக்கும். டெக்னாலஜி வளர வளர அதை அழிக்கக்கூடிய ஆற்றல், அதனால் பிரச்சனைகளை மக்கள் சந்திக்கக்கூடிய விஷயமும் இருக்கும். பிரச்சனையும் இருக்குது டெக்னாலஜியில் பார்த்தீங்கன்னா நிறைய. ஏன்னா இப்போவே பார்த்தீங்கன்னா டெக்னாலஜியில் வந்து ஆதார் கார்டை கொடுத்தா ஆட்டையை போட்டுறாங்களே, அது மாதிரி வந்து வளர்ச்சியும் ஒரு சைடு இருக்கும். அதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை கையாளுவதில் அரசாங்கம் வந்து ரொம்ப திணறும். ஸோ அதனால் ஏன்னா நிறைய இந்த ஏடிஎம் கார்டு ஹேக்கிங் இந்த மாதிரியான நிறைய இந்த ஃப்ராடு திங்ஸ் வந்து இன்னும் வளர்ச்சி அடையும். அதை கட்டுப்படுத்துவதற்கு அரசாங்கம் நிறைய ரெகுலேட்டரி போட்டாலும் ஆனால் அந்த
விஷயங்களை கட்டுப்படுத்த முடியாமல் அரசு சார்ந்த துறை வந்து ஏதாவது ஒரு சுணக்கமான விஷயம் கண்டிப்பாக இருக்கும். ஆண் குழந்தைகளின் பிறப்பு விகிதம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஆண் குழந்தைகள் இந்த வருடத்தில் அதிகமாக பிறப்பாங்க. இந்த புத்தாண்டு என்பது மக்களுக்கு வந்து ஒரு வளர்ச்சியை கொடுத்தாலும் பொருளாதார புழக்கத்தை ஏற்படுத்தினாலும் எல்லாமே கடன் வாங்கி போகக்கூடிய விஷயமா தான் இருக்கு. ஸோ அதனால மக்கள் தங்களுடைய கையிருப்புக்கு ஏற்ற மாதிரி கடன் வாங்கி உங்களுடைய வாழ்க்கையை அமைச்சுக்குங்க. இந்த புத்தாண்டு ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகுதுன்றத ஒவ்வொரு ராசியை போகும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கடகராசி அன்பர்களுக்கு இந்த ஆங்கில புத்தாண்டு 2026 என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது அப்படி தாங்க நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த புத்தாண்டு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்த்த மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டு அப்படின்னு சொல்ல. ஏன்னா ராசி அதிபதியான சந்திர பகவான் எங்கே இருக்கார் பாருங்க, 11ஆம் இடத்துல இருக்காங்க. லாபம் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய இடத்துல இருக்கார். அப்புறம் இந்த புத்தாண்டு எப்படி நடக்குன்னு ஏன் கேள்வியே கேட்க வேணாம். அதிர்ஷ்டம் வந்து அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டு என்பது இருக்குது. இந்த காலகட்டத்தில் என்னென்ன நிறைய கவர்ச்சிகரமான விஷயங்களை அனுபவிக்க போகிறீங்க. பிடித்த நிறைய புது ட்ரெஸ்ஸு, புதிய விஷயங்கள். வீட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய இந்த கலை பொருட்கள். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த காலத்தில் பாத்ரூமில் நல்லா டைல்ஸ் ஒட்டுவாங்க. டைல்ஸ் ஒட்டி ரொம்ப பாத்ரூம் அப்படியே சூப்பராக வச்சுருக்க போகிறீங்க. ஸோ ஏன்னா பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டம் எப்போதும் பார்த்தீங்கன்னா பாத்ரூமை தூய்மையாக வச்சுக்கணுன்னே ஒரு எண்ணம் வரும். அது ஏன் வந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியாது. ஸோ இந்த விஷயங்கள் ஏன்னா கடகராசிக்கு வந்து பாத்ரூமை தூய்மையை வைத்திருந்தாவே பணம் வரும் அப்படின்ற ஒரு விஷயத்தை இந்த புத்தாண்டை உணர்ந்து பாத்ரூமை மட்டும் தூய்மையாக வச்சு பாருங்கள். லாபமும் மன மகிழ்ச்சியும் அபரிவிதமாக பெருகும். ஸோ ஏன்னா இந்த காலகட்டம் என்ன எல்லாமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கிங்களேன், நிறைய கிரகங்கள் உங்களுக்கு 6ஆம் இடத்துல தான் இருக்குது. ஸோ 6ஆம் இடம் என்பது எப்போதும் என்னென்னாக்கா அடுத்த ஒரு உதவியை தேடக்கூடிய இடம். ஸோ அதனால் என்னென்னாக்கா நம்ம பணம் பிரச்சனையா யார்கிட்ட கை மாற்ற எங்கே வாங்குவோம், இல்லை என்றால் நீங்கள் கடன் கொடுக்கக்கூடிய ஒரு நிலைக்கு வரணும். ஸோ இந்த நிலை மாறணும்னா என்ன பண்ணணும்? ஏன்னா பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாக. ஏன்னா இந்த கடகராசிக்காரங்க எப்போதும் எனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனையை பற்றி பேசிக்கிட்டே இருப்பாங்க. எப்போ அது பிரச்சனை இது பிரச்சனை. குறிப்பாக அரசியலில் இருக்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஏதாவது ஒரு தடை வந்துட்டு போஸ்டிங் போட்டு உட்காந்துருப்பான், லெட்டர் அடித்து வச்சுருப்பாங்க, கொடுக்கறதுக்கு ஆள் இருக்காது இவங்களுக்கு. ஸோ அப்போ என்ன பண்ணோம், அந்த பெறக்கூடிய விஷயங்கள் ஒரு இழுபறி நிலை இருக்கும். அதே போல் என்னக்கா வேலை சார்ந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா திடீர் ஒரு ப்ரொமோஷன் போடுவாங்க. ப்ரொமோஷன் போட்டால் அந்த ப்ரொமோஷன் போட்ட கையெழுத்து போடுற ஆஃபீஸர் வந்து இல்லைங்க அவர் 1 மாதம் லீவில் போயிட்டாருன்னு. ஸோ அப்போ எல்லாமே கிடைக்கும், கொஞ்சம் பொறுமையாக இருந்தால் கிடைக்கும். ஆனால் இந்த வருஷத்தில் அதெல்லாம் கிடைச்சிரும். சரிங்களா? ஆரம்பத்தில் கொஞ்சம் இழுபறிகள் இருந்தாலும் வருட பாதிக்கு அப்புறமா பார்த்தீங்களா சூப்பராக இருக்க போகுது. ஏன்னா எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாமே சிறப்பான பலன்களாக இருக்க போகுது. ஏன்னா இந்த காலகட்டத்தில் இந்த அண்ணன்ற உறவு மூலமாக மறைமுக இன்கம் இருக்கும். யாராவது அண்ணன் அக்கா இருந்தாங்கன்னு வச்சுங்களேன், அவங்க மூலயமா பார்த்தீங்கன்னா திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்பு வந்துடும். சில பேருக்கு என்னென்னாக்கா கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழலும் ஏற்பட்டும். அண்ணன் அக்கா மூலயமா என்னென்னாக்கா கடன் வாங்கி அக்கா கொடுப்பாங்க, அதுவே ஒரு பிரச்சனையாக வரும். கடன் வாங்கி கொடுக்கலன்னா அவங்க மூலயமா மறைமுக வருமானம் இருக்குது. அண்ணனோட சேர்ந்து சில பேர் தொழில் செஞ்சுருப்பாங்க. அந்த தொழில் மூலயமாக லாபத்தை பெறக்கூடிய ஒரு ஆண்டு தான் இந்த ஆண்டு. ஏதாவது ஒரு காரணத்துக்காக தடைப்பட்ட விஷயங்கள் எல்லாமே சூப்பராக இருக்கும். அதே மாதிரி என்னென்னாக்கா பிரச்சனைக்குரிய இடத்த எடுங்க. ரியல் எஸ்டேட் செய்கிறீங்களா, எங்கேயாவது பஞ்சாயத்து இருக்கக்கூடிய இடத்த எடுங்க, அது முடியும். சூப்பராக டபுள் இன்கம் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அதுவும் நீங்கள் போய் எடுக்கக்கூடிய அந்த பிரச்சனைக்குரிய இடம் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு விதவையோட இடமா இருக்கும், இல்லை என்றால் கணவனை இழந்த பெண்ணோட இடமா இருக்கும். ஸோ அந்த இடங்களில் நீங்கள் ரியல் எஸ்டேட் செய்யக்கூடிய நபராக இருந்தால் அந்த இடத்த வாங்கினீங்கன்னா அந்த இடம் பார்த்தீங்கன்னா ரேட்டு நீங்கள் வாங்கின உடனே டபுளாக மாறிடும். அந்த இடத்துல சிக்கல்கள் இருக்கணும். சிக்கல்கள் இருக்கக்கூடிய இடங்களை நீங்கள் ரியல் எஸ்டேட் துறையில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஜெயிக்க முடியும். அதே போல் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் நிறைய பேர் என்னென்னாக்கா டாக்டராக படிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கும். அதுக்காக நிறைய உழைக்க வேண்டியது இருக்கும். உங்கள் எண்ணம் நிறைவேறும்னா கண்டிப்பாக இருக்கும். நீட்லலாம் நீங்கள் நல்ல மார்க் வாங்க போகிறீங்க. ஸோ ஆனால் அதுக்கு நீங்கள் போய் அந்த கோச்சிங் சென்டர் சேருவதில் கொஞ்சம் இழுபறி இருக்கும். கோச்சிங் சென்டர் போக முடியாது, தடை வந்துக்கிட்டே இருக்கும். இதுக்கு எல்லாமே வருத்தப்படக்கூடாது. உங்களால் ஏதாவது உடல் உபாதைகள் எல்லாம் சளி தொந்தரவு, இந்த மாதிரி தூக்கமின்மை, ஏதாவது ஒரு சின்ன டிஸ்டர்பன்ஸ் வரும். ஆனால் உங்கள்கிட்ட படிக்கக்கூடிய ஆற்றல் இருக்குதுன்றதை மறந்துடாதீங்க. நீங்கள் டியூஷன் போய் தான் படிக்கணும்னு அவசியம் இல்லை, நீங்கள் எங்கே இருந்தாலும் படிச்சிருவீங்க. ஸோ அதனால் நீங்கள் போக முடியலேன்னு கவலைப்படாதீங்க.
நம்ம எங்கே இருந்தாலும் படிக்க முடியும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கும் போது அப்போ நீங்கள் எங்கே இருந்தாலும் ஜெயிக்க முடியும். ஸோ அதனால் இந்த காலகட்டம் அது மாதிரியான சிறிய தடைகள் வந்து சேரும். நிறைய பேர் என்னக்கா இந்த காலகட்டத்தில் இன்ஜினியரிங் படிப்பாங்க. இன்ஜினியரிங் படித்து தொழிற்கல்வியை நான் படிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி தொழிற்கல்வியை தேர்வு செய்யக்கூடிய நிறைய நபர்கள் கடகராசிக்காரர்கள் இருப்பாங்க. சில பேர் மட்டும்தான் மருத்துவத்துக்கு முயற்சி செய்வாங்க. மருத்துவத்துக்கு முயற்சி செய்கிறவங்க உறுதியாக நீட்டில் நல்ல மார்க் வாங்கக்கூடிய, தொழிற்கல்வி செய்கிறவங்களுக்கும் நல்ல ஒரு எதிர்காலம் இருக்குது. தொழிற்கல்வியெலாம் சேர்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னா சேர்ந்தவொடனே கேம்பஸில் பாஸ் ஆகிடுவாங்க கடகராசிக்காரங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. எப்போதும் மனம் என்பது என்னென்னு ஏதாவது ஒரு பிரச்சனை போட்டு அப்படியே பபுள்கா மாதிரி அப்படியே சுவைத்து கொண்டே இருக்கும். நான் என்ன சொல்கிறேன்னா, எதுக்கு அதை போய் சுவைச்சிட்டு இருக்கணும்? பிரச்சனையை பபுள்காம் முன்னே துப்புற மாதிரி துப்பிட்டு அடுத்த வேலையை பார்க்க போயிடணும். ஏன்னா அதை போட்டு மனசை போட்டு குழப்ப அப்போ தான் மனம் பாரம் ஏற்படும், ஒரு மன நோய் கூட வர வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த காலகட்டத்தில் என்னென்னாக்கா மனதை இலகுவாக வச்சுக்க ட்ரை பண்ணுங்கள். ஸோ மனதை இலகுவாக வச்சுக்கிறது என்ன பண்ணலாம் அப்படின்ற ஒரு ட்ரிக்கை உங்களுக்கு சொல்கிறேன். சுடு தண்ணியில் குளிங்க. கடகராசிக்காரங்களுக்கு தான் இது பொருந்தும். கடகராசிக்காரங்களுக்கு யாரெல்லாம் சுடு தண்ணியில் நீங்கள் குளிக்கிறீங்களோ மனம் வந்து ரொம்ப இலகுவாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வருடத்துலேருந்து நீங்கள் சுடு தண்ணியில் குளித்து பழகி பாருங்கள். நீங்கள் மனதில் எடுத்த எல்லா விஷயங்களும் சக்ஸஸ் பண்ணக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு வந்துடும். ஸோ அந்த மனதில் ஏற்படக்கூடிய அந்த மனம் எப்படி பொருளாதார சார்ந்த விஷயத்தில் ஈடுபடுத்திட்டே இருக்குது, அதனாலே ஒரு நோயோட தாக்கம் வந்துடும். அதனால் உடம்புல சுறுசுறுப்பு இருக்குது, ஒரு மாதிரி சோம்பலாக இருக்கும், அப்படியே மந்தமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரியான உணர்வு எல்லாமே ஏற்படும். அதனால் என்னன்னாக்கா நிறைய பேருக்கு சுறுசுறுப்பு இல்லாதனால வயதானவங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த காலில் வீங்கிறது, இந்த மாதிரியான உடல் உபாதைகள் ஏற்படும். காலில் எடிமான்னு சொல்லுவாங்க இல்லையா, சுகர் அதிகமாக இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா கால் வீக்கம், இந்த மாதிரியான பிரச்சனைகளும் ஏற்படும். ஏன்னா உடம்புல அதிகமான கழிவுகள் வெளியேறாததுனால உடம்புல வந்து டாக்ஸினிட்டி அதிகமாகும். டாக்ஸினிட்டி அதிகமாக ஒன்றுக்கு மேற்பட்ட சிறு சிறு உபாதைகள்லாம் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்த கழிவுகளை நீக்கக்கூடிய சிகிச்சை, ஏதாவது ஒரு சித்த மருத்துவரை பார்த்து கழிவு நீக்க சிகிச்சை எப்போதும் செஞ்சு, கடகராசிக்காரங்க உடல் கழிவுகளை எப்போதும் நீக்கிக்கிட்டே இருக்கணும். நீக்கிக்கிட்டே இருந்தாங்கன்னு வச்சுங்க, எப்போதும் இளமையாக இருக்க முடியும். உடல் கழிவு தங்குச்சுன்னா உங்கள் வயோதிகம் வந்துடும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாமே எப்பொழுதும் உங்கள் கருத்தில் வச்சுக்கணும். ஏன்னா உங்களுடைய அதிகமான ஒரு அந்த என்ன சொல்கிறது, அதிகமான அந்த கலை உணர்வு, அந்த கலை விஷயங்களில் ஈடுபடுவதனால நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா இந்த உடம்புல அந்த ஃப்ளூயிட் டெஃபிஷியன்சிலாம் வரும். ஸோ உடம்புல அந்த ஸ்கின் சுருக்கம் இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும். மேலும் என்னென்னாக்கா உங்களுக்கு 2ல் பார்த்தீங்கன்னா கேது பகவான் இருக்கார். ஸோ கேது பகவான் என்ன பண்ணார், ஆன்மீக கிரகம், ஞானத்தை கொடுப்ப, பேச்சில் ஒரு ஞானமாக பேசுவாங்க. கடகராசிக்காரங்க இந்த காலம் பேசும்போது என்ன ஞானமாக பேசுகிறான் பாருப்பா அப்படின்வாங்க. ஸோ அப்போ என்னென்னாக்கா பேச்சில் அதிகமாக ஞானமாக பேசியனாலும் பிரயோஜனம் இல்லை. ஸோ அந்த ஞானத்தின் வகையாக ஏதாவது பணம் வருமானு பார்க்கணும். பேச வேண்டிய இடம் எங்கன்னு பேசணும். பேச வேண்டிய இடத்துல பேசினா தான் நமக்கு பிரயோஜனப்படும். ஸோ அதனால் எங்கே பேசணும், எப்படி பேசணும் என்ற உணர்ந்து பேசி பழகி பாருங்கள். இந்த வருடம் உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை நிகழ்த்தக்கூட வருடமாக இருக்குது. அதை சரியான விதத்தில் பயன்படுத்தி பாருங்கள். நன்றி, வணக்கம்.